அனைவருக்கும் வணக்கம். இப்போ வெயில் காலமாக இருந்தாலும் நிறையா பேருக்கு சளி பிடிக்குது. அதை ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, வீட்டு வைத்தியம் பார்த்திங்கன்னா, இது கருநொச்சி இலை. உங்களுக்கு வெள்ளை நொச்சி கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இது கூட வெற்றிலை, துளசி, கற்பூரவள்ளி, மிளகு, மஞ்சள் தூள், கொஞ்சம் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஃபேஸில் வியர்வை வர்ற அளவுக்கு ஆவி பிடிச்சோம்னா, காலையில் சாயந்தரம் 2 டைம் பிடிச்சோம்னா ஒரு 3 நாள்லேயே எல்லா சளியும் ரெடி ஆயிரும். நான் வெறும் நொச்சி மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு நொச்சி கிடைக்கல அப்படின்னா வெற்றிலை, துளசி, கற்பூரவள்ளி இதில் எது கிடைக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். எதுவுமே இல்லைன்னா வெறும் தண்ணியில் கல்லுப்பு, மஞ்சள் தூள் இது கூட போட்டு நீங்கள் ஆவி பிடிச்சிக்கலாம். எங்ககிட்ட மரம் இருக்கிறங்காட்டிக்கு நான் வீட்டில் யாருக்கு சளி பிடிச்சாலும் அடிக்கடி இது தான் செய்வோம். தண்ணி இலையெல்லாம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் அந்த வாய் அகன்ற பாத்திரமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆவி பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொதிச்சதுக்கப்புறம் ஆவி பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி கொதிச்சு தண்ணியிலேருந்து இந்த மாதிரி ஆவி வரணும். அப்போ தான் நம்ம ஃபேஸில் அது நல்லா பட்டு நம்மளுடைய ஸ்கேல்ப்பு அதில் நல்லா பட்டு அதில் இருக்கிற வேர்வையெல்லாம் வெளியில் வரும். அப்போ தான் சளி சீக்கிரம் நம்மளுக்கு ரெடி ஆகும். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா கலர் நல்லா மாறிடுச்சு. இலையெல்லாம் வெந்து அதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் இறங்கிருச்சு. நம்ம ஹேர் பேக் ஏதாவது போட்டு நம்மளுக்கு சளி பிடிச்சிட்டாலுமே இந்த மாதிரி ஆவி பிடிச்சோம்னாலும் நம்மளுக்கு சீக்கிரம் ரெடி ஆகிடும்.